ஒரு ஃபாலோவர் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அண்ணா நான் சவுதி அரேபியால ரொம்ப வருஷமா வேலை செய்றேன். பட் எனக்கு எந்த ப்ரமோஷனும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்னன்னா, சவுதி அரேபியால டைட்டில் ப்ரமோஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க மேனேஜர் லெவல் இருக்கணும்னா, நீங்க கண்டிப்பா ஒரு சவுதி சிட்டிசனா இருக்கணும். ஆனா நம்மள மாரி எக்ஸ்பர்ட்டுக்கு சவுதிக்காரங்க சிட்டிசன்ஷிப் தர மாட்டாங்க. ஸோ ஒன்லி சவுதிக்காரங்க மட்டும் தான் மேனேஜர் லெவல்ல இருக்கணும். இதுதான் அவங்களோட நாட்டோட சட்டம். இதுதான் அவங்களுக்கும் நல்லது. நான் எந்த குறையும் அது சொல்லல. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க நாட்டு மக்களுக்கு இன்கம் வரும். அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மோஸ்ட்லி சில பேர் மேனேஜரா இருக்காங்களா அப்படி இருக்காங்கன்னா ஓகே அவங்களுக்கு அவங்களோட இக்காமால ஒரு சில கேட்டகரிக்கு ஆளுங்களை மட்டும் லோ லெவல் கேட்டகரி ஆளுங்களுக்கு மட்டும் தான் மேனேஜர் லெவலுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அண்ட் சில பேர் பெரிய கம்பெனில மேனேஜர் லெவல் இருந்தாலும் அவங்க இக்காமால அவங்களோட ப்ரொஃபஷனல் கம்மியாக தான் இருக்கும். வேணா டைட்டில் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லீகல் தான். இன்கேஸ் போலீஸ்க்குன்னு ஏதாவது செக்கிங் வந்துச்சுன்னா வேறொரு சவுதிக்காரன் தான் மேனேஜர் சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா நான் இருக்கும் போது எங்க கம்பெனில ஒரு லெபனான் தான் மேனேஜரா இருந்தாரு. பட் ஒரு வாட்டி போலீஸ் செக் வரும்போது அது லெபனான் ஓடி என்கிட்ட மேனேஜர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லாத இன்னொருத்தர் இருக்காரு சவுதிக்காரர் காட்டி அவரை தான் நீ மேனேஜர் சொல்லணும்னு சொன்னார்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சவுதியில நடக்கும். ஸோ நீங்க அந்த ஊர்ல போய் ப்ரொமோஷன் கிடைக்கல இது கிடைக்கலன்னு கஷ்டப்படுறதை விட நம்ம ஊருக்கு வாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சாலே நீங்க லீடரு, 4 வருஷம் வேலை செஞ்சா மேனேஜரு, இன்னும் 10 வருஷம் வேலை செஞ்சா நீங்க ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு இங்க ஆயிடலாம் இந்தியாவில். அப்படி இல்லையா நீங்க ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஒரு சின்ன ரிஸ்க் எடுங்க. நானும் அப்படிதான் வெக்ஸ் ஆகி தான் திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லி தான். ஸோ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த ஊரை நான் ஸ்டடி பண்ணிக்கணும். ஏன்னா 10 வருஷமா இந்த ஊரில் இல்லை. இந்த ஊரை ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் எனக்கு என்ன செட் ஆகுதோ அதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான்ல போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுங்க. சவுதி அரேபியாவில் இருந்துடாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சவுதியில், எப்படி கத்தி எடுத்தா அது கீழே வைக்க முடியாதோ அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்தா அது கீழே வைக்க முடியாது சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி பாஸ்போர்ட் எடுத்துட்டோம்னா அது நம்மள கீழே வைக்க விடாது. திருப்பி நம்மள வெளியூர் போக வைக்கும். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து வாங்க. வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்புங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.